Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம டிசம்பர் மந்த்க்கான ஆஃப் கேம்பஸ் டிரைவ் அண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோல போயிட்டு டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது இசிஇ ட்ரிபிள்இ இஎன்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஜாப் ஓப்பனிங் பற்றி தான். நீங்கள் சென்னை அல்லது சென்னையில் சுற்றி உள்ள பகுதியில் நீங்கள் வந்து லொக்கேட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஆவலான் டெக்னாலஜிஸில் இருந்து ஜாப் ஓப்பனிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி சென்னையில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த வருஷம் பாஸ்ட் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு நீங்கள் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் டேரெக்டாக ஆஃபீஸில் போயிட்டு அட்டன் பண்ண முடியும். என்னைக்கு ஆஃப் கேம்பஸ் டிரைவ் நடக்குது அப்படின்னா 16th 12 அன்னைக்கு நடக்குது. மார்னிங் 8:30 நீங்க போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி நீங்க ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ், ஸோ எல்லாமே நீங்க ரிசல்ட் பேஜ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்துட்டு நீங்க போனா போதும். ஆதார் காப்பி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 70% அல்லது 7 CGPA இருக்கணும். அரியர் இருக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க கண்டிப்பா வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்த்துட்டு இருக்க ஜாப் டெஸ்ட் சால்வ் கம்பெனிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங். ஸோ டெஸ்ட் இன்ஜினியருக்கான ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் எடுக்கணும். ஸோ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ், இசிஇ ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். 2023 பேட்ச்க்கு தான் வந்து இந்த ஹையரிங் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணலாம். 6.5 CGPA அல்லது 65% நீங்கள் இருக்கணும். பேக்லாக் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அப்ளை நோ பட்டன் இருக்கு. கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம இப்ப செகண்டா பார்த்துட்டு இருக்கிறது டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்ட்ல உங்களோட கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இப்ப நீங்க காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நான் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் அல்லது பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் சைட்ல வந்து என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா இந்த ஜாப்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிலாய்ட் கம்பெனில இருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ரோல் அனாலிட்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர் இன்சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ABI. ஸோ கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் வந்து டேட்டா வந்து ரிசீவ் பண்ணுறது, கிளீன் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, அனாலிட்டிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி விஷுவலைசேஷன், நீங்கள் டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் உங்களோட மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்க போகுது. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி, மேத்தமெட்டிக்ஸ் அல்லது ரிலவென்ட் ஃபீல்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MS எக்ஸல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அட்வான்ஸ்ட் லெவலில். ஸோ உங்களுக்கு VBA, மேக்ரோஸ் அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு டேபுலு அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷுவலைசேஷன் டூல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். MS பவர் பாயிண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பைத்தான் வந்து ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஸோ உங்களுக்கு இந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அப்ளை நோ பட்டன் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிலாய்ட்ல நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை ரெடி பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட ரெஸ்யூம் ஃபர்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணும். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஜாப் ஸ்பெசிஃபிக், உங்களோட கொஸ்டின்ஸ் அவங்க வந்து கேட்கக்கூடியதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலா ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டேட்டா அனாலிஸ்ட்கான ஜாப் ஓப்பனிங் தான். ICE கம்பெனில இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லொகேஷன் ஹைதராபாத். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் பர்பஸ் வந்து இன் டீடைலா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஹைபிரிட் மோட்ல வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 1 வீக்குக்கு வந்து நீங்க 2 days வந்து வீக்லயும் 3 days ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை நோ பட்டன் கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா அனாலிஸ்ட் ஜாப்க்காக வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அசெஞ்சர்ல இருந்து 2 டிஃப்ரெண்டான ரோல்ஸ்க்கு வந்து ஜாப் ஓப்பனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜ் 4.5 lakh per annum வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பைலிங்குவல் ஹைரிங், அதாவது உங்களுக்கு வேற ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜஸ், அதாவது ஜெர்மன், பிரெஞ்சு, இட்டாலியன், ஸ்பானிஷ் இந்த மாதிரி ஏதாவது லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸோ நீங்க 2021-22ல பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா பிடெக், ME, MTech, MCA, MSc ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ சர்டிஃபிகேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்க ஃப்ரெஷர்ஸாக இருக்கணும். உங்களுக்கு 11 monthsக்கு மேலே எந்த ஒரு கம்பெனிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை நோ பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அசெஞ்சரில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இதை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேல இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும்.
இங்கே கொடுத்துருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் உங்களோட காலேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களோட எஜுகேஷன் பற்றி கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க. அதுக்கடுத்து ஸ்கில் டீட்டெயில்ஸில் கரெக்டாக வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு எது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜை கரெக்டாக வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் எந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் சர்டிஃபிகேஷன் இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷனில் இந்த இடத்துல உங்களுடைய எந்தெந்த ஃபாரின் லாங்குவேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ அசோசியேட். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் கேம்பெயின்ஸ்க்காக வந்து ஒரு ரோல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 இயர்க்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் எந்த ஃபீல்டில் வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து பிபிஏ எம்பிஏ முடிச்சவங்க இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு அப்ளை நவ் பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல நீங்க லாகின் பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான இன்டர்ன்ஷிப் பற்றி தான். ஸோ வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைமில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஸோ பிட்9 குளோபல் கம்பெனிலேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த இன்டர்ன்ஷிப் ஆஃபரை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் வீக்குக்கு நீங்கள் 20 hours வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டில் இருந்து. ஸோ 6 months டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பெய்டு. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா ஜாப் ஆஃபரும் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அல்லது ரிலேட்டடான ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அல்லது இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ரோல் பொறுத்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் அப்படின்னு வரப்ப சி, பைத்தான், ரஸ்ட், ஜாவாஸ்கிரிப்ட் ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கணும் இன் டெப்தா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் லைவாக வந்து ஒர்க் பண்ணுறப்ப நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்த ஜாப்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்போட டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி வீடியோஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.